வணக்கம், அன்புடன் பிரியா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து கோட் மில்க் சோப்போட ரெசிபி தான் ஷேர் பண்ண போகிறேன். இது கோல் ப்ராசஸ் மெத்தடில் பண்ண ஒரு ரெசிபி. ஓகே, வணக்கம், அன்புடன் பிரியா. ஸோ இந்த மாதிரி ஒரு வீடியோ பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. நேராகவே பேசி ரெசிபிஸ் வீடியோ பண்ணணும்னு. பட் என்னென்னா பசங்க எல்லாம் இருக்கிறனால கொஞ்சம் பண்ண முடியாது. இன்றைக்கி என்ன ஆனாலும் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். கொஞ்சம் நாய்ஸ் இருந்தால் கொஞ்சம் எந்த சோப் பண்ணாலும் டிஎம் வாட்டர் தேவை. ஸோ நான் வந்து 1000 grams ஆஃப் டிஎம் வாட்டரை ஃப்ரீஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். கண்டிப்பாக டேப் வாட்டரோ ட்ரிங்கிங் வாட்டரோ யூஸ் பண்ணக்கூடாது. லைஃப் ஸ்டைல் கம்மியாக இருக்கும். தென் கோட் மில்க்கு சென்னையில் இருக்கனால இப்படி தான் வாங்க முடியுது. ஸோ அதுவும் வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். மீன்வைல் ஈல் காஸ்டிக் சோடா இருக்கு இல்லையா, 1173 grams நான் எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ எதனால் ஈல் யூஸ் பண்ணாலும் நேச்சுரல் சோப்புன்னு சொல்கிறோன்றதை நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். பாருங்கள், நான் சொன்னேன் இல்லையா, ஃப்ரீஸ் பண்ணின கோட் மில்க்கையும் எடுத்துக்கிட்டேன். ஸோ இது நம்ம கிராமங்களில் இருந்தால் டைரெக்டாகவே வாங்கிக்கலாம், பேக்கெட் இல்லாமல். ஈல கால்குலேட் பண்ணணும், விச் இஸ் ரியலி இம்பார்ட்டண்ட். ஜஸ்ட் லைக் தட் நம்ம போட்டுற முடியாது இல்லையா. ஸோ நம்மளுடைய சொன்ன மாதிரி ஈல் வந்து 1173 grams வேணும். கொஞ்சம் 1 or 2 grams ஜாஸ்தியாக இருந்தால் இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபைன். ஸோ அந்த மாதிரி ஈல் எடுத்து வச்சுக்கிட்டேன். இன்னொன்று நம்ம யூஸ் பண்ணுற ஈல் வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. 2 விதமான ஈல் இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லைக் ஃப்ளாக்ஸ் மாதிரி இருக்கும், லைக் ஒரு மாதிரி துண்டு துண்டாக இருக்கும். இந்த மாதிரியும் இருக்கும். இது வந்து நல்லா ரீஃபைன் பண்ணி க்ளீன் பண்ணி அந்த அழுக்கெல்லாம் இல்லாமல் நீட்டாக மிஷின் மூலமாக பண்ணியிருப்பாங்க. மற்றது வந்து கைகளால் பண்ணனால கொஞ்சம் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இருக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஈல் தான் யூஸ் பண்ணுறோம். பை த வே, இந்த வாட்டர் டிஎம் வாட்டர் ப்ளஸ் மில்கில் கொஞ்சமாக ஆட் பண்ணி நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் லைக் தட் நம்ம ஃபுல்லாக ஆட் பண்ணணுன்னா அது ஹீட்டில் கெட்டு போயிடும். பால் சோப் வராது, திட்டாக ஒரு மாதிரி உடஞ்சி பக்கா சோப் வராது. ஸோ ஃபைனலி பாருங்கள், இப்படி தான் இருக்குது. ஸோ எப்படின்னா மில்க் சோப் வந்து கரெக்டாக வந்திருக்குன்னு தெரியணுன்னா இந்த கலரில் இருக்கோங்க. இன்னுமே ஈல் கரையில். ஸோ அது வரைக்கும் நம்ம ஃபுல்லாக கலக்கிட்டு இருக்கணும். மீன்வைல் இது நம்மளோட ஆஃபீஸில் தான் பண்ணேன். மேக்கிங் ஆஃப் த வீடியோ இல்லை சோப் மேக்கிங் எல்லாமே. மீன்வைல் மார்னிங் அண்ட் ஈவினிங் இப்படி தான் கொரியர் பர்சன் வந்து எடுத்துகிட்டு போவாங்க. அதே மாதிரி நம்ம கூட ஒர்க் பண்ணுறவங்களும் எப்படின்னா ஷிஃப்ட் பேசிஸில் கொஞ்சம் பேர் வந்து ஒர்க் பண்ணிவிட்டு போயிட்டுருப்பாங்க. மீன்வைல் நான் சானிடைஸ் பண்ணிவிட்டு ஆயில்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் தேங்காய் எண்ணெய் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா ஹார்டன் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. விச் மீன்ஸ் சோப்பு ஹார்டன் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய இருக்குது. ஸ்கின்னுக்கு நல்லதாக இருந்தாலும் நிறைய தேங்காய் எண்ணெய் ஊற்றும் போது நம்ம ஸ்கின்னை ட்ரையும் பண்ணோம் சோப்பில். ஸோ 30 to 40% தான் ஒரு சோப்பில் தேங்காய் எண்ணெய் ஊற்றுவாங்க. ஸோ நான் இன்றைக்கி 10,736 grams கேஜி சோப்புக்கு வந்து 3000 grams ஆஃப் நான் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன். ஜஸ்ட் லைக் 30% தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன். மிச்சம் ஆயிலெலாம் கொஞ்சம் ஊற்றிப்பேன். ஸோ அந்த மாதிரி தான். நிறைய பேர் பாம் ஆயில் வந்து கேட்டிருந்தீங்க இல்லையா, எதுக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னு நிறைய வாட்டி சொல்லிட்டேன். அது பபுள் வரும், கண்டிப்பாக அது இல்லாமல் சோப் பண்ணவே முடியாது. யாருமே வந்து மென்ஷன் பண்ணுறதில்ல இன்க்ரீடியன்ஸில், பட் நம்ம பண்ணுறோம். ஓகே, மொத்த சோப் குவான்டிட்டியில் 5 to 10% தான் ஊற்றணும். ஸோ இந்த மாதிரி ஒரு வீடியோ பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. நேராகவே பேசி ரெசிபிஸ் வீடியோ பண்ணணும்னு. பட் என்னென்னா பசங்க எல்லாம் இருக்கிறனால கொஞ்சம் பண்ண முடியாது. இன்றைக்கி என்ன ஆனாலும் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். கொஞ்சம் நாய்ஸ் இருந்தால் கொஞ்சங்க. பாதி வீடியோ முடிச்சிட்டேன், பாதி வீடியோவில் தான் அந்த மாதிரி பண்ணுறேன். ஸோ சன்ஃப்ளவர் ஆயில் 1100 எடுத்திருக்கேன். ஆன்லைன் சோப் மேக்கிங் செஷன் ஒர்க் ஷாப்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறேன், ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் செக்ஷன். ஸோ தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணுங்கள். ஆல்சோ குங்குமதி ஆயில் ஒர்க் ஷாப்பும் இருக்குது. ஓகே, இது வந்து கேஸ்டர் ஆயிலும் சன்ஃப்ளவர் ஆயிலும் 2 சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். கேஸ்டர் ஆயிலெலாம் எதுக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் வந்து பபுள் நல்லா கொடுக்கும். ஸோ அதனால தான். ஸோ ஆக்சுவலி எந்த ஆயிலுமே கெட்ட ஆயில்லாம் கிடையாது. எந்த ஆயில் என்ன ஸ்கின் டைப்க்கு யூஸ் பண்ணணுன்றது தெரிஞ்சால் போதும், அதுதான். ஸோ இது லாஸ்டான ஆயில், ஒரே ஒரு ஆயில் ஊற்றிக்கிறேன். ஸோ இது வந்து மருளா ஆயில். ஸோ ஆக்சுவலி வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்டது என்னதுன்னா, எப்படி வந்து இதில் ஈல் காஸ்டிக் சோடாலாம் ஆட் பண்ணுறீங்க, பட் எப்படி இது வந்து நேச்சுரல் சோப்புன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நேச்சுரல் சோப் தாங்க. நம்மளோட கமர்ஷியல் அவைலபிளான இருக்கிற சோப் இருக்குது இல்லையா, நார்மலாக நம்ம ஸ்டோர் ப்ராட் சோப்ஸ்லாம் வந்து ஆயில் சேர்க்க மாட்டாங்க, சரியா. இந்த தார் ரோடுக்கு போடுவாங்கள்ல, கறி கோல் இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. பட் நம்ம அப்படி யூஸ் பண்ணுறது இல்லை.
அதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ இது யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப ஹைட்ரேட்டிங்காக இருக்குன்றதுக்காக ஆயில்ஸ்லலாம் கிளிசரின் கண்டென்ட் ஜாஸ்தி. ஸோ அதுதான் ஒன் ஆஃப் தி மெயின் ரீசன். இன்னொன்று என்னென்னா ஆயில்ஸ் பட்டர்ஸ் வந்து எந்த கமர்ஷியல் சோப்ஸ்லேயும் யூஸ் பண்ண மாட்டாங்க. கலர்ஸ், ஹெவி ஸ்மெல் இதெல்லாம் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு சோப்போட விலை 30 ரூபீனா அது மேக்ஸிமம் 10 ருபீஸ்க்கு தான் அவங்க வந்து மேக்கிங் காஸ்ட் இருக்கும். ஸோ தட் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். பட் இங்கே அப்படி இல்லை. நல்லெண்ணெய் எல்லாமே கோல்ட் ப்ரெஸ் ஆயில், உட் ப்ரெஸ் ஆயில். ஸோ இதை வந்து எதுக்கு ஸ்பேச்சுலாக நம்ம யூஸ் பண்ணுறோன்னா இந்த மாதிரி ஆயில்ஸை வேஸ்ட் பண்ணாமல் ஃபுல்லாக ஸ்க்ரேப் பண்ணி எடுத்துடலாம். ஸோ சோப்பும் நீங்கள் பாராக கன்வெர்ட் பண்ணும்போது எதுவுமே ஒட்டிகிட்டு இருக்காது, ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் ஸ்பேச்சுலாக யூஸ் பண்ணுறதுக்கு ரீசன். இன்னொன்று நான் சொன்னேன் இல்லையா, நம்ம பேஸ் தான் வந்து ஈலுங்க. அதுக்கப்புறம் ஆசிட்ஸ் என்னென்னா சோப்பில் ஊற்றுற ஆயில்ஸ் எல்லாமே. ஸோ இது ரெண்டையும் கலக்கும் போது நமக்கு வர்றது தான் சால்ட். சப்பானிஃபிகேஷன் முறைப்படி வருது. ஸோ ஆக்சுவலி இந்த ஈலுன்றதெல்லாம் எவாப்ரேட் ஆகி போயிடும். ஸோ உங்களுக்கு சோப்போட அந்த பட்டரும் ஆயிலும் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதனால தான் அது ரொம்ப ஹைட்ரேட்டிங்னு சொல்கிறேன். ஐ மீன் இந்த ஈல்ன்றது வந்து ஒரு பேஸுங்க. ஆயில் அண்ட் பட்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து ஒரு ஆசிட்ஸ். ஆயிலே வந்து ஒரு ஆசிட் தான். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது, ஒன்றா மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு சால்ட் வரும். ஸோ அதுதான் சோப் பார். இதுதான் சப்பானிஃபிகேஷன் மெத்தட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஒரு சோப் பார் தான் வந்து நேச்சுரல் பார்னு சொல்கிறேன். ஏன்னா நம்ம வந்து இந்த ஹீட்டான ஒரு ஈல் சொல்யூஷனை இந்த ஆயிலோடு ஊற்றும் போது எவாப்ரேட் ஆகி போயிடும், ஈல் நல்லிஃபை ஆயிரும். ஸோ தட் இந்த நேச்சுரல் ஆயில் மட்டும்தான் நமக்கு ஒரு பாராக கிடைக்கிது. ஸோ அதனால தான் நேச்சுரல் சோப்புன்னு சொல்கிறேன். ஓகே, எல்லா ஆயிலும் நல்லா நைஸ் மிக்ஸ் கொடுத்துக்கணும் ஒரு ஸ்பேச்சுலா வச்சு. அதே மாதிரி எவர் சில்வர் அப்படி இல்லைன்னா சிலிக்கன் பாத்திரத்தில் தான் இதெல்லாம் பண்ணணும். அலுமினியம் பாத்திரத்தில் பண்ணிடவே கூடாது. 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் ஈல் சொல்யூஷன் இப்படி தான் இருக்குது, மில்கோட கலந்து வச்சது. மில்க் சோப் மற்றும் மற்ற சோப் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கொழப்பு தன்மை கம்மியாகி ஹார்ட்னஸாக இருக்காது. அது நேச்சுரலாக ஹார்டன் பண்ணுறதுக்கு கொக்கோ பட்டர் ஹெல்ப் பண்ணும். அட் த சேம் டைம் நரிஷிங், ஹைட்ரேட்டிங், மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும். ஸ்கின்னுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ கொக்கோ பட்டரை வந்து நான் டபுள் பாயில் பண்ணி எடுத்து அந்த ஆயிலோடு சேர்த்து கலந்து வச்சுக்கிறேன். நீங்கள் வந்து பிளெண்ட் கூட பண்ணலாம். பட் எனக்கு இது பிடிக்கும். அதனால என்ன சொல்கிறது, டபுள் பாயில் பண்ணும்போது தெரப்பட்டிக்காக இருக்கும். ஸோ இப்போ எல்லாமே வந்து ரெடியாக வச்சுருக்கேன் மோல்டெல்லாம். ஸோ இது எல்லாத்துலேயுமே ஐசோப்ரோபைல் ஆல்கஹால், ரப்பிங் ஆல்கஹால் சொல்லுவாங்க இல்லையா, இதை ஸ்ப்ரே பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ சானிடைஸ்டாக இருக்கணும் ஃபார் ஹைஜீன் பர்பஸ். இது கண்டிப்பாக இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். ஸோ இதில் ஏதாவது கண்ணுக்கு தெரியாது இருந்தாலும் அழிந்து விடும், அதனால தான். ஸோ அந்த மிக்ஸ்ட் ஆயிலுக்குள்ளே பட்டர்ஸ்குள்ளே நம்மளோட ஈல் சொல்யூஷனை ஃபில்ட்ரேட் பண்ணி எடுத்துக்கிறோம். பிகாஸ் சம்டைம்ஸ் ஈல் வந்து சரியாக மிக்ஸ் ஆகலை, லைக் டிசால்வ் ஆகலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஸ்கின்ல ரியாக்ட் ஆகும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இப்படி பண்ணுறோம். ஸோ இது பண்ணும்போதும் நம்ம கைகளில் க்ளவுஸ், அது மட்டும் இல்லை மாஸ்க், கண்ணில் காகுல்ஸ் எல்லாமே போடணும். நான் வந்து கொஞ்சம் தானே இருக்குது, எண்ட் ஆஃப் த திங்ன்றனால அப்படி பண்ணுறேன். நீங்கள் அப்படி பண்ணாதீங்க. இன்னொன்று, இதை நல்ல ஒரு மிக்ஸ் கொடுக்கணும் பிளெண்டர் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி. யூஸிங் ஸ்பேச்சுலா பாருங்கள், தனியாக ஆயிலு, தனியாக நம்மளோட ஈல் சொல்யூஷன் அப்படி இருக்கும். ஸோ அதுக்காக ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பிளெண்டர் யூஸ் பண்ணோம். பிளெண்டர் நார்மலாக நம்ம ஃபுட் கிரேட் பிளெண்டர் எதுனாலும் யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலி இதுக்குன்னு தனியாக இருக்குது, பட் அது எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸோ இப்போ வந்து ஃப்ரேக்ரன்ஸ் ஆயில், எசென்ஷியல் ஆயில் ஊற்றிக்கலாம். நம்ம வந்து எசென்ஷியல் ஆயில் தான் ஊற்றுறோம். லைக் லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில் எனக்கு பிடிச்சது. எல்லா ஸ்கின் டைப்புக்குமே ஆல்மோஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி கஸ்டர்ட் ஃப்ரூட் கன்சிஸ்டன்சி, இல்லை தோசை மாவு, இட்லி மாவு பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஸ்பேச்சுலா வச்சு நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்து அதை திருப்பி ரெடி பண்ணி வச்சுக்கணும். இதுதான், அவ்வளோதான், நம்மளோட சோப் ஆல்மோஸ்ட் ரெடிங்க. ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். ஸோ ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த ஆல்கோஹால்லாம் க்ளீன் பண்ணி சானிடைஸ் பண்ணி வச்சுருக்க அந்த மோல்டில் ஊற்றணும். நீங்களும் இதே மோல்டு தான் வாங்கணுன்ற அவசியமே இல்லைங்க. சின்ன சின்ன மோல்டு வாங்கி ஊற்றலாம் ஃபர்ஸ்ட். அப்புறம் ஃப்யூச்சரில் நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம் உங்களோட மோல்டு எல்லாத்தையுமே. ஸோ இந்த ப்ரொசீஜர் தான் கொஞ்சம் எனக்கு அவசர அவசரமாக பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் விட்டுட்டா அந்த சோப் வந்து ஹார்ட் ஆகிட்டே போகும். நம்ம வேறு கொக்கோ பட்டர் ஆட் பண்ணியிருக்கோமா, ஸோ அதுவும் ஒரு காரணம். ஸோ இது வந்து குவிக்காக பண்ணணும். முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மெஸ் ஆகும் அந்த ஃப்ளோர் ஃபுல்லாக, என் கைகள், இந்த மோல்டு அவுட் சைட்லாம். ரொம்ப நாள் ப்ராக்டிஸ்க்கு அப்புறம் இப்போ பர்ஃபெக்டாக வருது. ஸோ ப்ராக்டிஸ் தாங்க ஃபுல்லாகவே. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்னா பயப்படாதீங்க, தைரியமாக பண்ணுங்கள். பண்ண சூப்பராக பண்ணிடுவீங்க.
நான் இன்றைக்கி ஒரு ப்ரூவ் ஆன மாதிரி. அஃப்கோர்ஸ் நம்மளே தான் பெருமையாக சொல்லிக்க முடியும். இன்னொரு விஷயம், இது ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே விட்டுடணும். நெக்ஸ்ட் டே தான் வந்து நம்ம அன்மோல்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபைனலி செட் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் டே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. ஐ எம் சூப்பர் சாட்டிஸ்ஃபைட். லைக் மோர் தென் 10 kgs நமக்கு கிடச்சிருச்சு. இது வந்து ரீசெல்லிங்க்கு நம்ம அனுப்ப போகிறோம். see how it looks. எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்ததுங்க. ஸோ இதை வந்து அதுக்கப்புறம் கட் பண்ணணும். திஸ் இஸ் how it works ஆக்சுவலி. அது மட்டும் இல்லை, இது எல்லாருமே யூஸ் பண்ணலாம். சின்னவங்க பெரியவங்க பிளட் சர்க்குலேஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது கோட் மில்கில் உள்ள அமிலம் வந்து நம்ம பிளட்டை வந்து சர்க்குலேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால ஸ்கின் பிரைட்டனிங்காக இருக்கும். சின்னவங்க பெரியவங்க அடல்ட்ஸ் யாருனாலும் யூஸ் பண்ணலாம். ஸ்கின் டிசீஸ் இருக்கவங்க கூட. இது வந்து நம்மளோட வெப்சைட், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் எதுலனாலும் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ரெடியாக இருக்குது. நிறைய பேட்சஸும் பண்ணி வச்சுட்டே இருக்கோம். ஸோ இட் இஸ் குட் டு கோ. ஐ ஹோப் இந்த வீடியோ கொஞ்சமாவது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஐ வில் பி ஹாப்பி டு ஹெல்ப் யூ. பை.